நல்லா பூத்து குலுங்குற ஒரு மலர் அதோட காலத்தை முடிச்சுக்கிட்டு அதோட காம்புல இருந்து பிரிஞ்சு பயணத்தை தொடங்குது இவ்வளோ நாளாக தன்னை வளர்த்த ஒரு வேரை நோக்கி. ஸோ அந்த மலர் என்ன பண்ணுது, மேல இருந்து கீழே விழுகிற நேரங்களில் தன்னோட கடந்த கால நினைவுகள்லாம் அசை போட்டுக்கிட்டே தன்னோட வாழ்க்கையில இந்த மரத்தோட வேரோட பங்கு எப்படி, கிளை வேரோட பங்கு எப்படி, இவ்வளோ நாள் இந்த மரத்தை தாங்கிக்கிட்டு இருக்கிற இந்த விழுதுகளோட பங்கு எப்படி, அப்படியே நினைச்சு அசை போட்டுக்கிட்டு வர்ற அந்த தருணங்கள் தான் இந்த புத்தகம். ஸோ நாமுத்துக்குமார் அப்படிங்கிற ஒரு படைப்பாளியோட படைப்பு தான். படைப்பாளிங்கிறது அவரோட படைப்புங்கிறத தாண்டி அவரோட அனுபவங்கள்லாம் அழகாக சேர்த்து, எப்படி நான் சொன்னேன், இந்த பூக்களெல்லாம் எடுத்து அழகாக ஒரு கோர்வையாக கோர்த்து நமக்கு ஒரு புத்தகமாக கொடுத்துருக்காங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற புத்தகம் அணிலாடும் ஒன்றில், ரிட்டன் பை நாமுத்துக்குமார். சமுதாயத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு வந்து குடும்பம். ஸோ இப்போ குடும்பம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆலமரம் அப்படின்னா அதில் ஒரு ஆணி வேர், கிளை வேர்கள், அந்த ஆலமரத்தை தாங்கி இருக்கிற விழுதுகள், இப்படி நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து அங்கம் வகிக்குது. அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் பெற்றோரோட ஒரு ரோல் என்ன, தாத்தா பாட்டி அவங்களோட ரோல் என்ன, அங்காளி பங்காளி மாமன் மச்சினன், இவங்க அண்ணி சித்தி, இப்படி பலதரப்பட்ட உறவுகள் வந்து ஒரு சமூக அமைப்பை வந்து ரொம்ப பலப்படுத்துது. இந்த மாதிரியான பல உறவுகள் சேர்ந்து தான் ஒரு குடும்பம் அப்படிங்கிறத ஒரு பெரிய திருவிழாவாகவும் ஒரு மாதிரி ஒரு செலிப்ரேஷனாகவுமே இங்கே வந்து வச்சிருக்கு. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நகர்மயமாதல், உலகமயமாதல், நிறைய மைக்ரேஷன் நடந்து இப்படி ஒரு கூட்டு குடும்பம் இவ்வளோ பெரிய நெட்வொர்க்குன்னு வைங்களேன். இந்த குடும்பத்தை வந்து கூட்டு குடும்பமாகவே நிறைய இருக்கிறதில்ல, எல்லாருமே சிதறி சின்ன சின்ன நியூக்ளியர் ஃபேமிலியாகவும் செப்பரேட்டட் ஃபேமிலியாகவுமே வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு புத்தகம் வந்து உங்களோட சொந்தங்கள், உறவுகள், உறவு முறைகள், இவங்களோட முக்கியத்துவத்தையும் இவங்களோட ஒரு இவங்க வந்து ஏன் நம்ம லைஃப்பில் இருக்கணும், இவங்களுக்கு நமக்குமான பந்தங்கள் என்ன, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து உள்ளடக்கியதாக தான் இந்த புத்தகம் வந்து இருக்குது. இந்த புத்தகம் வந்து எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, நாமுத்துக்குமார் அவர்களே சொல்கிறாங்க, அவரோட ஒரு பழைய கவிதையை வச்சு ஆரம்பிச்சிருப்பார். ஒரு சில காரியங்களுக்கு போயிட்டு திரும்பி பார்க்காம போயிட்டு வரேன்னு சொல்லாமல் போகணும் சொல்கிற மாதிரி தான் நம்மளோட கடந்த கால இறந்த நினைவுகள். ஸோ அந்த இறந்த நினைவுகள் எல்லாத்தையும் நம்ம வந்து திரும்பி பார்த்து அசை போடக்கூடாது அப்படின்னா அவரோட முன்னாடி வைக்கிற கருத்தை அவரே மாற்றி அவரோட காலத்தை கொஞ்சம் பின்னோக்கி திருப்புறாரு. அதில் ஒரு 20 முக்கியமான ஒரு சொந்தங்கள், அவரோட உறவுகள், 20 உறவுகளை எடுத்து, அதாவது இதில் ஆரம்பிக்கிறதுனா அம்மாவில் ஆரம்பித்து தன்னோட பையனில் வந்து இந்த புத்தகத்தை வந்து முடிக்கிறாரு. ரொம்ப அருமையாக நெகிழ்ச்சியாக ஒரு எமோஷ்னல் ரோலர் கோஸ்டராக தான் இந்த புத்தகம் வந்து இருக்கும். நாமுத்துக்குமார் அவரோட பாலிய பருவத்துக்கே நம்மளை கூட்டிகிட்டு போய் என்னென்ன அவங்க அம்மா எப்படி இருப்பாங்க, அப்பா எப்படி இருப்பார், அவங்க 2 பேருக்கான உறவு எப்படி இருக்குது, நிறைய ஒரு பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் அவரோட வாழ்க்கையை வந்து அப்படியே படம் போட்டு காட்டினதாக தான் இந்த புத்தகம் இருக்குது. ரொம்ப நெருக்கமாக இருந்தது என்னென்ன அப்படின்னா, அம்மா, அப்பா, அவங்க பையனுக்கு எழுதின கடிதம், மனைவிக்கு எழுதின கடிதம், பங்காளி, மச்சினன், அண்ணி, அவங்க ஆயா அப்பத்தா பற்றி. ஸோ ஏகப்பட்ட இடங்கள் வந்து ரொம்ப நெருக்கமாகவும் ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியாகவுமே எனக்கு இருந்தது படிக்கிறப்ப. இதையும் தாண்டி அந்த காலத்தில் இருக்கிற ஒரு சமூக அமைப்பு எப்படி இருந்தது, மக்கள்லாம் எப்படி இருந்தாங்க, அவங்களோட மனநிலை எப்படி இருந்ததுங்கலாம் நிறைய இடத்துல ரொம்ப யதார்த்தமாக வந்திருக்கும். ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னா, நெசவு தொழிலாளர்களின் மகன்கள் எல்லாம் பொத்தல் போட்ட சட்டையில் புழுதியவே சட்டையாக உடுத்திக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட வருமானம் எப்படி இருந்திருக்கு, அவங்களோட வாழ்வியல் சூழல் எப்படி இருந்ததுங்கிறதுலாம் இதில் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஒரு நகரம் எப்படி இருக்குது, ஒரு கிராமம் எப்படி இருக்குது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு நகரத்தில் ஒரு தொலைக்காட்சி அப்படிங்கிறது எவ்வளோ எளிமையாக நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஒரு கிராமத்தில் வந்து ஒரு டிவிங்கிறது இருந்ததுன்னா அது ஒரு பெரிய பணக்கார வீட்டில் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான டிஃபரன்ஸை நம்ம பார்க்கலாம். பேருந்து எப்படி போகுது, இந்த மாதிரி ஏகப்பட்ட அவரோட வாழ்வியல் சூழல்கள்லாம் வந்து நம்மளை அந்த காலத்துக்கே கூட்டிகிட்டு போயிடும். மழை பெய்யறதா இருக்கட்டும், ஒரு வெயில் எந்த மாதிரி அடிக்குது, அவரோட ஒப்பனைகளும் கற்பனைகளும், ஆஹா, நம்மளால் அதை வந்து மழைக்கும் வெயிலும் வந்து ஒரு உரையாடல்,
உரையாடினா எப்படி இருக்கும், நடந்து முடிஞ்சு போன பட்டிமன்றம், அந்த காலியான இருக்கைகள்லாம் அதுக்கு ஒரு பட்டிமன்றம் நடத்தினா எப்படி இருக்கும், நம்ம போடுற டாஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த காயின் வந்து தலையும் பின்னாடி இருக்கிற பூவும் பேசிக்கிட்டா எப்படி இருக்கும், மேல இருந்து காஞ்சி போன ஒரு இலைங்க மரத்துல இருந்து கீழே வருது, காத்துல அது என்னென்ன கிறுக்கிக்கிட்டே வந்து தரையில தொடுது. ஸோ இந்த மாதிரியான கற்பனையும் ஓமைகளையும் எடுத்துட்டு வந்து அதுக்குள்ள அந்த உறவுகளையும் சேர்த்து அருமையா எழுதி வச்சிருப்பாரு. ரொம்ப எல்லாருமே அதிகமா சொல்றது வந்து நாமுத்துக்குமாரும் அவரோட அப்பாவுக்குமான அந்த அத்தியாயம் வந்து ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்கும். அவங்க அப்பாவை பத்தி, அவங்க அப்பா எப்படி ஒரு வாசகர், அவர் எப்படி ஆசிரியரானாரு, அப்பாவும் நாமுத்துக்குமாரும் சேர்ந்து எப்படி நிறைய அந்த இலக்கிய வட்டாரங்களுக்கு போயிருக்காங்க, எழுத்து மேல இவருக்கு எப்படி ஆர்வம் வந்தது, எப்படி அவங்க அப்பா வந்து இவரை ஊக்குவிச்சாங்க, அம்மாக்கும் நாமுத்துக்குமாருக்குமான நினைவுகள், கனவுலேயே அம்மா வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், அம்மாவை நினைச்சோன்னே அவர் கண்ணில் இருந்து கண்ணீர் அதிகமா கொட்டி ஓடுறதா இருக்கட்டும், அம்மாவுக்கு அப்புறம் அவங்க சித்தி வந்து அம்மாவோட இடத்த நிரப்பினதா இருக்கட்டும், சித்தி பத்தி இவருக்கு இருந்த முன்னாடி அபிப்பிராயம், ஒரு சித்தினாலே கொடுமைக்காரங்க, ஸோ அவங்க அபிப்பிராயம் அதை எப்படி வந்து அவங்க சித்தி மாத்தினாங்க. இவரோட முதல் கவிதை புத்தகத்துக்கு சித்தி தன்னோட கையில இருக்கிற நகைகள்லாம் அடமானம் வச்சு, எங்க அடமானம் வைக்கிறாங்களா, லாபம்னு எழுதியிருக்கிற ஒரு நோட்ல அடமானம் வச்சு எப்படி அந்த புத்தகத்தை வந்து இவர் வெளியிடுறாரு. இவரோட மகனுக்கு இவர் சொல்லக்கூடிய அறிவுரைகள், அதாவது உங்க தாத்தா வந்து இந்த ஏரோப்ளேன்ல போறதுக்கு ஒரு 50 வருடங்கள் ஆச்சு, அப்பாக்கு 26 வயசுலயே ஏரோப்ளேன்ல போறதுக்கான வாய்ப்பு அமைஞ்சது, உனக்கு 6 மாச குழந்தையிலேயே இது கிடைச்சது. ஸோ இது வந்து ரொம்ப எளிமையா உன் கையில வந்து கிடைச்ச ஒரு விஷயம் கிடையாது, இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய உழைப்பு இருக்கு. ஸோ அதெல்லாம் நீ கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு வாழ்வாய் மகனே அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா அவங்க பையனுக்கு எழுதுற ஒரு கடிதமா இருக்கட்டும், மனைவிக்கு அவர் சொல்ற நன்றியா இருக்கட்டும், ஒரு காதல் கவிதைகளா இருக்கட்டும், அண்ணி, பெரியம்மா, அத்தை பையன், மாமா பையன், ஸோ அவங்கள வந்து நண்பர்களாகவும் சொந்தக்காரங்களாகவும் எப்படி அவங்க வந்து பார்க்குறாரு, மச்சனனோட ரோல் என்ன ஒருத்தவங்களோட வாழ்க்கையில, ஸோ அதுக்கு ஒரு கதைலாம் இருக்கும். தூத்துக்குடியில் இந்த முத்து குளிக்கிறவங்கலாம் வந்து உள்ள குதிக்கிற நபரோட மச்சனை கையில தான் வந்து கயிறு கொடுத்துட்டு குதிப்பாங்க. ஏன் அப்படின்னா அது வந்து அவரோட சகோதரியோட தாலி கயிறு, அது வெறும் கயிறு மட்டுமே கிடையாது. இந்த மாதிரியான நிறைய கனெக்ஷன், குட்டி குட்டி ஸ்டோரிஸ், அவர் காலத்துல அவங்க என்னென்ன விளையாட்டுகள்லாம் விளையாண்டாங்க, அவர் பாலிய பருவத்திலையும் வாலிப பருவத்திலையும் ஒரே அந்த ஜியாகிரபிக்கல் ஏரியா ஊர் வந்து எப்படி மாறி இருக்கு, எப்படி மாசுபட்டு இருக்கு, ஒவ்வொரு உறவுலையும் அவர் ஒவ்வொரு வயதுல இருந்து புரிஞ்சுக்கிட்ட மாதிரி எழுதியிருப்பார். அப்பா அம்மா இவங்கெல்லாம் எழுதுறப்ப வந்து ரொம்ப அந்த பாலிய பருவத்து முத்துக்குமாரோட நினைவுகள் தான் இருக்கும். வளர்ந்து சித்தி பெரியம்மா இவங்கெல்லாம் பத்தி எழுதுறப்ப வந்து இன்னொரு முத்துக்குமாரை வந்து நம்மளால பார்க்க முடியும். இது அவருமே எழுதியிருப்பார். உதிரத்துக்கும் உறவுக்குமான வித்தியாசம் வந்து எப்பயுமே வித்தியாசம் தான். அண்ணி பெரியம்மா அவங்களோட அத்தியாயத்துல வந்து இந்த வார்த்தை வரும்னு நினைக்கிறேன். ஸோ அவரோட க்ளோஸ்டு பவுண்ட்ல இருக்கிறவங்களோட அவங்கள பத்தின நினைவுகள் வந்து ரொம்ப ஆழமாகவும் ரொம்ப ஒரு என்ன சொல்றது மனசுல இருந்து எழுதினாதான் இருக்கும். மீதி இதுல வந்து நீங்க நிறைய அந்த கவிஞரோட ஒரு டாமினன்ஸ் வந்து பார்க்கலாம். கவிஞர் வந்து வெளியே வந்து நிறைய கவித்துவமெல்லாம் நிறைய எழுதியிருப்பாங்க. பங்காளி பற்றி ஒரு குட்டி ஒரு இது வரும். ஸோ தாத்தா பேர் வந்து தெரியும், அப்பா பேர் தெரியும், தாத்தாவோட அப்பா பேர் வந்து இவருக்கு தெரியாது கேட்குறப்ப. ஸோ அவரோட பங்காளி வந்து சொல்லுவாரா, இவர் தான் நம்மளோட தாத்தாவோட அப்பா அப்படிங்கிறப்ப இவர் வந்து அவர் கையை பிடிச்சிருவார். ஸோ ஒரே உதிரத்தில் உருவான 2 வேறு உடல்களா இது இருக்கு, அந்த உடல் சூட்டம் வந்து நான் உணர்றேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நெருக்கமா நெகிழ்ச்சியா ஏகப்பட்ட விஷயங்களை வந்து இந்த புத்தகத்துல வந்து நீங்க பார்க்கலாம். கண்டிப்பா எல்லாருமே வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம். இப்ப இருக்கிற சூழ்நிலையில குடும்பம், கூட்டு குடும்பம்னா அப்படிங்கிறது வந்து ஒரு பெருவாரியான திரைப்படங்கள்ல மட்டுமே பார்க்க முடிஞ்ச ஒரு காலகட்டத்துல இந்த புத்தகம் வந்து கண்டிப்பா எல்லாரோட வீட்லயும் இருக்க வேண்டிய புத்தகமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு விகடன் பதிப்பகம், அமேசான் எல்லாத்துலேயுமே கிடைக்கும். ஸோ கண்டிப்பா எல்லாருமே வாங்கி படிங்க.